உங்கள் குரு. இதில் ஸ்பேம் கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ நான் போட்டேன். அந்த ஸ்பேம் கமெண்ட்ஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதுக்கும் ஒயிட் ஸ்டுடியோவில் எப்படி டெலீட் பண்ணலாம், குரோமில் எப்படி டெலீட் பண்ணலாம்னு 2 வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ் எதுக்காக டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பேம் கமெண்ட்டுன்னு தெரிஞ்சு ஒரு கமெண்ட்டை உங்களோட சேனலில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறீங்க, ஒரு ஸ்பேமரை வந்து நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக யாராக இருந்தாலும் யூடியூப் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும், உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேம் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸ்பேம் கமெண்ட்ஸை நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு மாதிரி ஸ்பேம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. ரெண்டாவது என்ன விஷயம் நான் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி யூடியூபர்ஸ்க்கு வந்து யூடியூப் பிகினர்ஸ் வந்து எப்படி நம்மளோட வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில பேர் டவுட் கேட்டாங்க. என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நம்ம வந்து வெளியே எக்ஸ்டர்னல் சோர்ஸில் வந்து அதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இப்படி வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அதிகமாக காமிக்குமே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அப்படி தான், சோர்ஸ் வேறு வழி இல்லை. ஸ்டார்டிங்கில் எக்ஸ்டர்னலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் மூலியமாக தான் வரும். அனைத்து யூடியூபருக்குமே ஸ்டார்டிங்கில் எக்ஸ்டர்னல் மூலியமாக தான் வந்து மக்களை சேர்க்க முடியும். இது தெரிஞ்சவங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் மூலியமாக தான் வந்து வந்திருப்பாங்க, தெரியாதவங்க தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே நண்பர்கள், உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எக்ஸ்டர்னல் வந்தால் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, அதை பற்றி பயப்படாதீங்க. போக உங்கள் சேனல் நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தான், அப்போ தான் எக்ஸ்டர்னல் வியூஸ் வந்து அதிகமாக வரக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நண்பர்களே. ஸ்பேம் கமெண்ட்ஸ் அலோவ் பண்ணாதீங்க. எப்படி வந்து வியூஸ் அதிகபட்சத்துலேருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, வியூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சோஷியல் மீடியாக்களை வந்து பயன்படுத்துவோம். சோஷியல் மீடியானா எல்லாத்துக்கும் தெரியும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் வாட்ஸ்அப், தென் ஹலோ ஆப்பு, ஷேர் சாட்டு இப்படிலாம் இருக்கிறது தான். ஓகே, நான் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னும் வந்து லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.